நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். இது உங்க ஊரு பெர்த்தா இருக்கலாம், ஆனா போடா ஒரு பர்த் அப்படின்னு பும்ரா வந்து கெத்தா ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. காலரை தூக்கி விட்டு, காலர் இல்ல சகா உங்ககிட்ட இருக்கிற காலரை கெத்தா தூக்கி விடுங்க. இது நம்மளோட மூமெண்ட் ராஜா. முதல் இன்னிங்ஸ் இந்தியா சரிக்குனதை பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அந்த நியூசிலாண்டோட அது ஒரு தொடர்கதை மாதிரி மெகா சீரியலா ஆஸ்திரேலியாவுக்கு வருதா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஏக்கத்துல இருந்தோம். உடனே பேட் கமின்ஸ் பாத்தீங்கன்னா 150 ரன்ல நம்பியார் மாதிரி இப்படிலாம் கைப்பிடிச்சு போட்டலாம் பண்ணிட்டோம் எல்லாம் அவங்கள அப்படின்னு எகத்தாலமா சிரிச்சாரு. பும்ராக்கு பாத்தீங்கன்னா நெற்றிக்கண்ணை திறந்து, ஏய் நீ கங்காரு கூட்டமா இருக்கலாம், நாங்க கங்குவா கூட்டம், கொல்லை பண்ணிடுவோம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு போலிங் போட்டா இருப்பாருங்க. அங்கதான் ஆரம்பிச்சது டர்னிங் பாயிண்ட். பாட் கமிஷன் அப்படியே ஷாக் ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, இருப்பார் ராஜா இனிமேதான் வராங்க நம்ம பயபிள்ளைக்க, அவங்க கொடுக்க போற ஷாக்கு வேற லெவலு. சம்டைம்ஸ் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயம் பண்ணும்போது அது லைட்டா பரவும். இந்த பாசிட்டிவா பரவுறது, நெகட்டிவா பரவுறது, இதெல்லாம் நம்ம அது டெய்லி ஒரு லைஃப் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். அது எப்படின்றத பாருங்க. இப்போ போலிங்ல என்ன மாதிரி ஃபைட் பண்ணாங்க, அதுவும் பும்ரா எக்ஸ்ட்ராடினரி போலர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போலர். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு குதிரை மேல நம்பி நம்ம இது இந்த குதிரை பர்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல பும்ரா தான். 5 மேட்ச் கொடுத்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அந்த அளவுக்கு மோஸ்ட் ரிலேபிள் சூப்பர் ஸ்டார். ஒரு போலரா பேட்ஸ்மேனா இந்த 2 சூப்பர் ஸ்டார்லாம் நீங்க யார் எடுப்பீங்க கேட்டீங்கன்னா, நான் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் போலர் தான் இருப்பேன். ஏன்னா அவங்களும் ஒரு 2 ஃபுல் டாஸ் போட்டவங்க அடுத்த 3 பால் வேற லெவல்ல போலிங் போட்டு டக்குன்னு 2 வீடு இருப்பாங்க. ஆனா பேட்ஸ்மேனு ஒரு சின்ன தவறு பண்ணீங்கன்னா ஆட்டம் க்ளோஸ். நீங்களும் போய்ட்டு அப்படியே உட்காந்து ஆடியன்ஸா வேடிக்கை பார்க்க வேண்டியது. ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும் 100 ரன் போதண்டா ராஜா என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் போலர் வச்சு செய்யறவங்களான்னு பண்ணாரு. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு போலிங்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்து செம்ம ஃபைட் பண்ணும்போது பேட்டர்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நீங்க பார்ட் ஆஃப் த டீம், ஒரு டீமா வந்து வச்சு செஞ்சிருக்கோம். நம்ம இப்ப திருப்பி போலாம் அதே பாடி லாங்குவேஜ்ல நம்ம பேட்டிங்லயும் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வரலாம்னு பண்ணாங்க. அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல இந்தியா பயங்கரமா ஆஸ்திரேலியாவை புரட்டி போட்ட விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க பாருங்க. 200 ஃபார் நோ லாஸ்ல அங்கேயே புஷ் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க தெளிய வச்சு நம்ம அடிக்கிறாங்க மச்சான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு பேட் கமின்ஸ். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா KL ராகுல், நீங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் முன்னாடி இருக்கும் அவருக்கு தெரியாது அவர் ஓப்பனிங் ஆட போறாரா, நம்பர் 3யா நம்பர் 5யா அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் டக்குனு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மறந்துடாதீங்க, ஒரு கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம பொட்டலாம் ஆனாலுமே அதுல வந்து ஒரு அழகா பேட்டிங் சூப்பர் அப்ரோச் காமிச்சது யாரும் பாத்தீங்கன்னா KL ராகுல். அவர் ஒரு டிசப்பாயிண்ட் தான் போனாரு. பட் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் எடுத்துட்டு வரல. சரி அதை விட அது முடிஞ்சு போச்சு, இப்போ 0ல நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு சூப்பர் பேட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியன் டீமுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலங்க. இந்த ராகுல்னு பேர் வச்சாலே அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க எங்க வேணா நான் ஃபிட் பண்ணுங்க ராஜா, நான் ஆடி கொடுக்குறேன், டெஸ்ட் கிரிக்கெட் என்னோட கோட்டை. ராகுல் டிராவிட் அவரும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஆடி இருக்காரு. ஓப்பனிங் ஆடி இருக்காரு, நம்பர் 3 ஆடி இருக்காரு, நம்பர் 6 ஆடி இருக்காரு, எல்லாத்துலயும் ஆடி இருக்காரு. ஸோ ராகுல்னு பேர் வச்சீங்கன்னா ராஜா உங்களை நாங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், அது பர்ஃபார்மன்ஸாகவும் மாறும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், சான்சர். இது வந்து பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸே ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு போன போது ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன் ராகுல் டிராவிட் லெஜெண்ட் ஆஃப் த கேம். டெஸ்ட் கிரிக்கெட்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சினானிமஸ் பெயர் நிறைய பெயர்கள் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ராகுல் டிராவிட் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவர் 99 டூரில் பெருசாக ஜொலிக்கல, அதுக்கு அடுத்த டூரில் தான் வச்சு செஞ்சார் ஆஸ்திரேலியாவை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூர் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்படியே இந்த பையன் எனக்கு நேராக வந்து ஒட்டகத்துலேருந்து வந்து பின்னிட்டு இருக்கான் அப்படின்ற போது வேற லெவல் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு சின்ன மாற்றம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமோட பேட்டிங்ல இந்த முறை அந்த நியூசிலாந்து சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இன்னும் தான் வச்சு செய்யறாங்க. ஐயோ, ஏன்னா அதனால தான் WTC ஃபைனல் போச்சா, நம்ம இன்னும் வந்து கதறதுக்கு காரணம் நியூசிலாண்டோட நம்ம உதப்பட்டது ஹோம் சீரீஸ். பட் அந்த சீரீஸ்ல எல்லாருமே சொன்ன குற்றச்சாட்டு உண்மையும் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்குப்பா T20 மாதிரி பேட்டிங் ஆடுறீங்க, இது டெஸ்ட் மேட்ச், டைம் எடுத்து ஆட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உண்மை. இந்தியாவும் அந்த மாதிரி தான் பேட்டிங் ஆடினாங்க. அதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள்லாம் கூட சொன்னேன். செவாக், கெயில் மாதிரி பேட்ஸ்மேனே டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தான் ஆடி இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு 60-70 தான் இருக்கும்போது நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும், நேரம் உங்களது நண்பன் அப்படின்ற மாதிரி அப்ரோச் இருக்கணும் அப்படின்றத நானும் சொல்லியிருக்கேன். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட எது பாருங்க, கரெக்டா ஆனாங்க.
எல்லாரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பாருங்க 50, 60 அதை தாண்டி போகல, அவசரப்படல, டைம் எடுத்து ஆடினாங்க, நிறைய பந்துகள் ஆடினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து 50, 60 ரன்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டே இருந்தார். அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாலும் இங்க வந்து அந்த அதிரடி தேவையில்லை, நிதானம் தான் தேவைன்னு சொல்லிட்டு ஆடினார். இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறை இந்தியா சரி பண்ணதன் காரணமாக சூப்பர் பொட்டன்ஷியலுக்கு கலக்கிட்டாங்க இந்தியன் பேட்டிங். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டெஃபினட்டா ஒன் ஃபார் த ஃபியூச்சர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய லென்த் போகிறதுக்கான ஒரு டேலண்ட்டு, ஒரு மைண்ட் எல்லாமே இருக்கு அந்த பையனுக்கு. சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப். இப்போ வரலாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் கோலி. எல்லாம் காலி, இந்த சீரீஸ் ரன் காலி மச்சான், கோலியை கைட்டு விட்டுருவாங்க. அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை பண்ணுறவங்க சரிக்கு விழுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும், கைத்தட்டுறதுக்கு. மச்சான் பாது ஊட்டான் அவன் மேலே சேர தூக்கி அடிச்சிருன்னு. ஆனால் அந்த அவங்க சறுக்கி விழுந்து திருப்பி எழுத்து அவங்க பாது போயிட்டு அடுத்த சாதனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களை இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. அது மாதிரி இது இந்த ட்ரெண்டிங் விஷயத்த பர்மனன்ட் விஷயம் நினைச்சு நிறைய பேர் கோலியை பற்றி எக்கச்சக்கமாக கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கோலிக்கு இந்த சவால்கள் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஒருத்தரை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்னா இது 2 விதமான எஃபெக்ட் இருக்கும். ஒன்று, அவரது நொறுக்கிடும், இல்லைன்னா அவரது சாதனைகளை பெருக்கிடும். இது செகண்ட் கோலி. நீங்கள் எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. என் பேட்டு பதில் சொன்னீங்க, என் பேட் நான் பேசவே வேணாம், என் பேட்டு தான் பேசியிருக்கு 10-15 வருஷமா, அதுவே பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 100 யோசிச்சு பாருங்க. செம்ம ப்ரெஷரில் இருக்காரு. அது ஒரு ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார்னா நம்ம ஜாலியாக அவங்க சூப்பர் காரு பங்களா நினைச்சதெல்லாம் கிடைக்குது லைஃப்ல ஜாலின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்க எவ்வளோ கடினமான உழைப்பு, எந்த அளவுக்கு ஒரு சாதனைகள்லாம் உடச்சி வந்திருப்பாங்கன்னு மறந்துடும். இன்னொன்று, ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வந்து வரம் கிடையாதுங்க, சாபம். ஏன் தெரியுமா? அவங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும், எதிர்பார்ப்பதான். நான் சச்சின் டெண்டுல்கர் ஏன் ஒன் ஆஃப் த இல்லை தி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஏன் சொல்லுவோம்னா, எவ்ரி டைம் அவர் வந்து விக்கெட்டுக்கு போகும்பொழுது பில்லியன் பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் நான் உள்ள வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே அந்த ப்ரெஷரை தோல்ல சுமந்து கொண்டு ஒரு முறையும் போய் பெரும்பாலும் ரன் அடிச்சதுன்றது மிகப்பெரிய சாதனை. அதனால சூப்பர் ஸ்டாருக்கு அந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க வெற்றி, விராட் கோலி 100 அடிச்சா விராட் கோலி 100 அப்படின்றத ஒரு சாதாரணமான விஷயமா பேசிட்டு போயிடுவாங்க. விராட் கோலி டக்குனா அதுதான் அப்படியே நேஷன் வான்ஸ்டனோ அப்படின்றது. விராட் கோலி டக்கு சார்ந்த டீ கடை, தெருக்கடை, எல்லா கடையிலும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட சாபம். அதனால்தான் பெரிய சாதனையாளர்களோட வெற்றி கடுகளவு தான் தெரியும், ஆனா அவங்க தோல்வி மாலை அளவு தெரியும். அதற்கு காரணம் எதிர்பார்ப்பு. நம்ம எல்லாமே எப்பவுமே எதிர்பார்க்குற விஷயம், அவங்க எதாவது பண்ணிட்டே இருக்கணும், சாதனை பண்ணிட்டே இருக்கணும், பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது. அதன் காரணமாக தான் சூப்பர் ஸ்டாரா இருக்குது. நாட் ஈஸிங்க, நம்புங்க. எனிவே, விராட் கோலி வந்து அந்த செலிப்ரேட் பண்ண விதமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பழைய விராட் கோலியா இருந்தால் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு அப்புறம் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து போய் 100 அடிச்சிங்க, என்ன மாதிரி ஒரு ஜம்ப்லிங் பண்ணியிருப்பாரு, ஒரு ஆக்ரோஷமான யங் மேனை நம்ம அந்த செலிப்ரேஷனை பார்த்துருப்போம் அப்படின்றது. பட் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காரு. நீங்கள் என்னன்னா பேசிட்டு போங்கடா ராஜா, நான் வந்து இப்போ வரேன், என் வேலை உண்டு, நான் உண்டு, பேட்டிங்கில் என்ன பண்ண முடியுமோ, இந்தியாவுக்கு என்ன சாதனைகள் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி அமைதியாக இருக்காரு. பட் இந்த விராட் கோலி எனக்கு பிடிச்சிருக்கு. அதுலேயும் ஒரு சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஸ்திரேலியாவில் 100 அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் சச்சின் டெண்டுல்கர் 6, இப்போ விராட் கோலி 7. அதை தவிர வந்து விசிட்டிங் பேட்டர் ஆஸ்திரேலியாவில் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் அதிக 100 அடிச்சது யாரு பார்த்தீங்கன்னா கிங் கோலி. அதனால தான் கோலி மாதிரி ஒரு ஆள்லாம் ஜாடிகள் அடிச்சு வச்சு பார்த்தியா காலி மச்சான் கோலின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பூதம், எப்போனா கிளம்பும் என்ன பண்ணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். பட் ஓவராலாக இந்தியாவோட பேட்டிங் தெரிச்சுட்டாங்க. இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம பும்ராவோட கேப்டன்சியை பத்தி பேசணும். பும்ராவோட கேப்டன்சியை பத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது கேப்டன்சியை பத்தி என்ன சொல்ல, பும்ரா ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. பின்னே பார், அது உங்க பின்னலங்க, பிளாஷ்பேக் பின்னே பார். அதாவது கருணை இருந்தால் வல்லல் ஆகலாம். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் கிரிக்கெட்டர், எல்லோருக்கும் இனிமையாக பழகக்கூடிய அற்புதமான ஒரு இண்டிவிஜுவல். வல்லல் மாதிரி விக்கெட் எடுத்துக்கோ கொடுத்துட்டே இருக்காரு. கடமை இருந்தால் வீரன் ஆகலாம். யாரு கேப்டன், ரோஹித் சர்மா கேப்டன், ஹர்திக் பாண்டியா கேப்டன், யாரு கேப்டனா இருந்தாலும் என்னுடைய கடமை விக்கெட்ஸ் எடுக்கிறது, மேட்சை வின் பண்ணி கொடுக்கறது. அதை அழகா செய்யக்கூடிய ஒரு கடமை வீரர். பொறுமை இருந்தால் மனிதர் ஆகலாம் அப்படின்ற போது இவர் எங்கேயாவது கோவப்பட்டு நம்ம பார்த்துருக்கோமா? இன்ஃபேக்ட் பும்ரான்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஸ்மைல். ஸோ அதுலேயும் டிக் ஆஃப் ஆகுது அப்படின்ற போது why not பும்ரா? இந்த 3 குவாலிட்டியுமே டிக் ஆஃப் ஆகுது. ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் டிசைட் பண்ணாங்கன்னா பும்ராவை தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. பிண்டகா ரமேஷா, உன்கிட்ட ஒரு கிளியை கொடுத்தா நீ வேற லெவல்ல ஜோசியக்காரன். ஓகே, எனிவே இப்ப என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல இந்தியா வந்து அந்த டிக்ளரேஷன் பண்ணது சூப்பரா பண்ணாரு. பும்ராக்கு வந்து ஆஸ் அ போலரா நல்லாவே தெரியும். ஆஸ் அ பேட்டரா என்ன கேட்டீங்கன்னா, அந்த கடைசி அரை மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, கடைசி அரை மணி நேரம் 40 நிமிஷம் வந்து டெஸ்ட் மேட்ச்ல போய் பேட்டிங் ஆடுறதுன்றது ரொம்ப கடியான ஒரு விஷயம். அதற்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா,
அந்த போலர்ஸுக்கு தெரியும் நீங்க நம்ம 8 ஓவர் தான் போட போறோம் 10 ஓவர் தான் போட போறோம்ன்ற போது செம்ம பிஸ்டா ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் வச்சு மோதிடுவாங்க. 4 ஓவர் ஃபுல் தாட்டில் போடுவாங்க. அதுதான் எனக்கும் லக்ஷ்மணுக்கும் இந்தியா பாகிஸ்தான் நாங்கள் ஆடின போது நான் டெபு பண்ண சீரீஸ்ல எல்லா இன்னிங்ஸும் கடைசி ஹாஃப் அன் அவர் பேட்டிங் வந்தது அப்படின்ற போது நான் லக்ஷ்மணும் பேசப்போம் என்ன மச்சான் சொல்லி வச்ச மாதிரி எல்லா வாட்டியும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவரே பேட்டிங் வருது அப்படின்ற போது அங்கே பார்த்தீங்கன்னா அக்ரம் ஷா பக்தர் வக்கார் எல்லாம் சும்மா கும்முன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க போட போகிறது 3-4 ஓவர் தான் அப்படின்றதுனால வச்சு சேர்த்துக்கு ரெடியா இருப்பாங்க. அது மாதிரி பும்ரா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலெல்லாம் கிடையாது. இப்ப லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் 3/4 மணி நேரம் அவங்க பேட்டிங் ஆடி ஆகணும், டெக்ளேர் வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான டிசைட் பண்ணிருக்காரு பும்ரா. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆஸ்திரேலியா திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு இந்தியா ஒன்னாத்துல ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி தான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஒருத்தர் என்ன ஸ்பாட்ல போட பார்த்தாரு. என்னன்னா சரி இப்ப நீங்க சொல்லுங்க KL ராகுல் யசஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க, நீங்க இப்போ ரோஹித் சர்மா எங்க பேட்டிங் ஆகணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்ன ஓப்பனிங் தான் ஆகணும், யாராவது ஒருத்தர் 3 ஆடுவாங்க. மேபி ராகுல் அதுதான் சொன்னேன். ராகுல் பாத்தீங்கன்னா சகலகலா வரலவன் எங்க வேணா உட்கார வைங்க சேர்ல நான் பெர்ஃபார்ம் பண்றேன்ற மாதிரி அவர் ஒரு கேரக்டரா மாறிட்டார் இந்தியாவுக்கு அப்படின்ற போது அவர் ஆட்டோமேட்டிக்கா தள்ளுவாங்க. ரோஹித் சர்மா ஓப்பனிங் தான் ஆடணும் அப்படின்ற போது அவர் இல்ல அது எப்படி நீங்க இவ்வளவு ஓப்பனர்ஸ் 200 அடிச்சிருக்காங்க பிரிக்க முடியுமாட்டது என்ன ஸ்பாட்ல போட பார்த்தாரு. உடனே நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ அடுத்த மேட்ச் யாரு கேப்டன் பண்ணணும், ரோஹித் சர்மாவா பும்ராவா அப்படின்னு. அதே போறீங்க ரோஹித் சர்மா தான் நேம்டு கேப்டன், தற்காலிகமாக தான் பும்ரா பண்ணாரு, பும்ரா சூப்பரா பண்ணாரு, இம்பார்ட்டான ஒரு வெற்றியும் பதிவு பண்ணிருக்காங்க இந்தியா அப்படின்னா. அதே தான் KL ராகுலும் தற்காலிகமாக தான் ஓப்பன் பண்ணாரு, ரோஹித் சர்மா தான் ஒரிஜினல் ஓப்பன். இதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, இந்தியா அதெல்லாம் பார்த்துப்பாங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு இது பண்ண செட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா இப்ப ரோஹித்துக்கு அடுத்தது பும்ரா தாயா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அவங்க கேப்டன்சில. ஹேட்ஸ் ஆஃப் டு பும்ரா. எனிவே இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா ஷாக் டே, இந்தியா ராக் டே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மெயின் வென்யூஸ்ல எங்க ஆஸ்திரேலியா ஒரு பிக் கம்பேக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரிஸ்பேன் அண்ட் மெல்பர்ன். இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த சீரீஸ் வின்னுங்க இந்தியா. எழுதி வச்சுக்கோங்க. அந்த WTC ஃபைனல்லாம் வராங்களா தெரியாது, இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய அங்க விட்டதை இங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், லைஃப்ல ஒன்று ஈஸியா விட்டீங்கன்னா கஷ்டமான ஒன்றை பிடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிடலாம். நியூசிலாந்து சீரீஸ் நம்ம ஈஸியா விட்டோம், மொத்தமாக விட்டோம், ஈஸியாக விடணும்னு அது 2-1 வாங்கியதாக ஈஸியாக விட்டோம்னு சொல்லலாம். ஒயிட் வாஷில் விட்டுருக்கோம். அப்படின்ற போது ஆஸ்திரேலியா கஷ்டமான சீரீஸ் லபக்குன்னு பிடிங்க, அதற்கான ஒரு ஆரம்பம் கிடைச்சாச்சு. பட் எனிவே IPL ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், அதை பற்றியும் நம்ம பேசலாம், கவலைப்படாதீங்க. எங்கெல்லாம் டைம் கொடுக்குதோ டக்குன்னு இப்போ தான் வந்தேன் நான். ஆக்சுவலி IPL ஆப்ஷன் ஷோலாம் முடிச்சுட்டு லேண்ட் ஆகி அப்படியே வரேன் வீட்டுக்குள்ளே, பாம்பேலேருந்து வந்தேன், உடனே உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ எங்கெல்லாம் டைம் கொடுக்குதோ பதிவை நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோ. உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.